பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. ஆமென். பரிசுத்தர் பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. எஸ் லார்ட். எப்போதும் இருப்பவரே, ஐயா இனிமேலும் வருபவரே. உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை துதித்து ஆராதித்து உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது செயல்களெல்லாம் அதிசயமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐய சத்தியமானவைகள். உமது வழிகளெல்லாம் ஐய சத்தியமானவைகள். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், எஸ் லார்ட், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், எஸ் லார்ட், செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், செய்கின்றோம். ஹல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நல்ல கையை தட்டி உற்சாகமா நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல், நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை
என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி கையை தட்டி சத்துரு சேனை பட்சிக்க வந்தோம். முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அது காத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையோ, சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையோ, தேவன் நமக்கு பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை. உணர்ந்து பாடுங்க. பாதுகாத்தாரே, அவர் நல்ல என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை. ஓ பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். அவரை போற்றி துதித்து பாடி காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரே. பாதையின் ஒளியா என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. நல்ல வாயை திறந்து அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூர். நல்ல கையை தட்டி உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி வெள்ளம் போல நிந்தை வந்தாலும் அவமானங்களை நிந்தைகளை தாக்குவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறாரே. Yes Lord, yes Lord. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நேமி ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை வீரன் நேமியா ஆவியை அளித்தே. இத நம்பிக்கை தைரியமீந்தாரே. அவர் கிருபை இத நம்பிக்கை
தைரியமீந்தாரே அவர் கிருபை விட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்க எல்லாரும் பாடுங்க ஆண்டவர் மகிமைப்படுத்தி அவரை போற்றி ஆமென் அவரை போற்றி துதித்து பாடி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா இட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளது இட நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை காண்பவரே தினம் காப்பவரே கைதட்டி என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஸ்லோ பண்ணுங்க ஸ்லோ என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் நான் அமர்வதோ நான் எழுவதோ அறிந்திருக்கின்றீர் நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர் என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே பாடுவோமா ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர் சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர் பாடுங்க நல்ல வாயை திறந்து நான் அமர்வதோ நான் எழுவதோ அறிந்திருக்கின்றேன் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன் என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றேன் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர் நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர்
அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. கையை தட்டி இயேசு ராஜா ஒரு முறை கூட. நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நல்ல உற்சாகமா இன்னும் கூட நல்ல கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி பெரியவங்க சிறியவங்க வாலிப பிள்ளைங்க எல்லாருமாக முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா. பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆமென். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்திரு. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறாரே. கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீர். கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். இயேசு ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா நன்றி ராஜா. பாடுங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஆமென். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே,
எஸ் லோர்ட். காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர், ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதோ நான் எழுவதோ அறிந்திருக்கின்றேன், நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாருமாக நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான் ஐயா, நீரே எபினேசர் நீர்தான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோஹி என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பல தந்தீரையா, பலவீன நேரங்களில் பல தந்தீரையா. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமான், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. Yes Lord, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து நல்ல 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 இன்னும் நல்ல உற்சாகமா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி
ரீபா லகா துரகபரபா ரீமா லகதுரு ரிகபா ஷேஹே துரபா. கர்த்தருடைய மகிமை 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 இந்த ஆலயத்தை நிரப்புவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், இயேசுவே நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓ ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் அவர் இனியும் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அவரை சார்ந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த 7வது மாதத்தின் இந்த கடைசி வாரத்தில் 100க்கு 100 நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சித்த மாத்திரம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில நிறைவேறணும், என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. மே துதிக்கிறோம் தகப்பனே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே. மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த புதிய நாளை காண செய்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆயுசு நாட்களில் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பத்தோடு இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்த ஆண்டவரே ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஆண்டவரே ஈசோப்பினால் எங்களை சுத்திகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே இந்த முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை மறவாமல் நீர் நினைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா, எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து எங்களை பராமரிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இயேசப்பா எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிற எல்லாரும் கேட்போமா. ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்களுக்கு வேண்டிய கர்த்தாவே நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோட காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆரோக்கியப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே ஆண்டவரே அருமையான அங்கிள் ஜெயசீலன் அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே ராஜா. அப்படியாய் கர்த்தா உம்முடைய கரம் அருமையான தகப்பனார் மேல நீர் வைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான மகள் ஜோனாக்காக ஜெபிக்கிறோம். மகளை நீர் ஆசீர்வதித்து சுகப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனத்தை எடுத்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்னுமாய் கர்த்தாவே இயேசு ராஜா 2ஆம் ஆராதனையும் கர்த்தாவே உம்முடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற எல்லா ஆராதனையிலும் அப்பா கர்த்தாவே நீர் கர்த்தாவே ஆசீர்வதித்து ஆண்டவரே உலகமெங்கும் நடக்கிற கர்த்தாவே இந்த ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தாவே எல்லா திருச்சபைகளும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும். விசேஷமாய் கர்த்தாவே இந்த மாதத்தை ஆண்டவரே இன்னும் 2 நாட்கள்ல நாங்கள் முடிக்க போகிறோம் அப்பா. 2-3 நாட்கள்ல ஆண்டவரே ஒரு புதிய மாதத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. புதிய மாதத்திற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அப்பா ஆண்டவரே சம்பூர்ணமாய் நீர் விளங்க பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கொடுப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே. ஆமேன் ஆமேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1 முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் மாறி மாறி சத்தத்தை உயர்த்தி நாம் வாசிப்போம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார்.
கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதைகள் வழியருகே விழுந்தது, பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறி போன போதே தீய்ந்து போய் வேறு இல்லாமையினால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்திலே விழுந்தது. சிலர் 100, சிலர் 60, சிலர் 30 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய உவமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால் நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதிலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியவான்கள். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் விதைக்கிறவனை பற்றி உவமை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டும் உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே இடரலடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுவதனால் அவனும் பலனற்று போவான். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் என்னோடு வருவதினால். ஆமாண்டவரே, நீங்க இல்லாம நான் தனியா இருந்தேன்னா ஆண்டவரே என்னால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நித்திய ராஜ்யத்திற்குரிய பரிசுத்தமான ஆண்டுடைய சித்தத்தை செய்ய உம்முடைய கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாதப்பா. அதனால தான் சொல்லியிருக்கீங்க, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. அந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இங்கே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. விசேஷமாக ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து, தெய்வீக சமாதானத்தை கொடுத்து, ஆவியில், ஆத்மாவில், சரீரத்தில், சிந்தையில் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வாரத்திலும் தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசுடைய போதனைகளை தான் நாம் படிக்க போகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. கடந்த வாரங்களில் மத்தேயு 5, 6, 7 3 அதிகாரங்களை நாம் பொறுமையாக 7 பாடங்களாக நம்ம படித்தோம். ஆண்டவராகிய இயேசு உபதேசம் பண்ணினார்.
ஆண்டவராகிய இயேசு உவமைகளை சொன்னார். ஆண்டவராகிய இயேசு அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணாரு? உபதேசம் பண்ணினார். சத்தமா சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு. சத்தமா சொல்லுங்க, உபதேசம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு உவமைகளை சொன்னார். உவமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதைகள் மூலமாக எடுத்து சொல்லுவது. ஆமென். அது நிஜமாக நடந்த கதையாக இருக்கலாம், இல்லை என்றால் அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை நமக்கு மிக எளிதிலே புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் வெளிப்படுத்தினதுதான் உவமைகள், parable, heavenly mysteries revealed in earthly stories. அதுதான் அதற்கு உவமைகள் என்று சொல்லுவார்கள். ஸோ இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு உவமை, இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் இது மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். இந்த உவமையை சொல்லும்போது இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. மனிதனுடைய இருதயத்தை பற்றி புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்கள். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். ஹல்லேலூயா. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த நாட்களில் சரி, இந்த நாட்களிலும் சரி, விவசாயம் என்பது அது இன்றியமையாத ஒரு காரியம். மனிதர்களுக்கு கட்டாயமாய் விவசாயம் இல்லாமல் உணவு இல்லை. அதனால் எல்லாரும் புரிகிறபடி விவசாயத்தை வச்சு ஆண்டவராகிய இயேசு ஒரு உண்மையை சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு காரியம், இது உண்மையாய் நடக்கிற ஒரு காரியம். ஒரு விவசாயி என்ன பண்ணுவான் என்கிற அந்த ஒரு காரியத்தை எல்லாரும் பார்க்கிற காரியம். ஆனால் நம்ம இன்னைக்கு சிட்டியில் இருக்கிறவங்க யாருக்கும் விவசாயம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியுமா? ஒரு சிலருக்கு கிராமங்கள் பகுதியிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும். நான் கூட துத்திப்பட்டு பகுதிக்கு போகினதுனால தான் எனக்கு விவசாயத்தை பற்றி கொஞ்சம் தெரியும், இல்லைன்னா நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் அந்த நாட்களில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? மேய்ப்பர்களாக இருந்தார்கள், மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள், அப்புறம் விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாங்க, இன்னும் ஒரு சில தொழில்கள் செய்தவர்களாக இருந்தார்கள். ஸோ ஜனங்கள் எல்லாரும் புரிகிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு ஒரு உவமையை சொன்னார். உவமைனா என்னன்னு சொன்னேன்? உவமைனா என்ன? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை உலக கதையின் மூலமாக, உலக எடுத்துக்காட்டின் மூலமாக ஜனங்களுக்கு சொல்லுவதுதான். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஸோ இப்பொழுது கூட ஆண்டவராகிய தேவன் பாருங்க, நமக்கு அவர் என்ன பண்றாருன்னா, இப்போ கூட என்ன பண்ணுதுன்னா, வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனங்கள் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பாருங்க, இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. விதை, சொல்லுங்க, விதை, விதைக்கிறவன், நிலம். கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்ல சத்தமா. விதை, விதைக்கிறவன், நிலம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம உற்சாகமாக கேட்கணும், உற்சாகமாக நம்ம கவனிக்கணும். சயின்ஸ் பீரியட் ஸ்கூலில் சயின்ஸ் இன்ட்ரெஸ்டாக படிக்கணும். மேத்ஸ் பீரியடில் மேத்ஸை இன்ட்ரெஸ்டாக போடணும். ஏன்டா இந்த மேக்ஸ் மிஸ் வந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் உற்சாகமாக செய்தாதான், முழு கவனத்தோடு முழு பலத்தோடு நம்ம இன்வால்வ் பண்ணால் அநேக ரகசியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. படிக்கும் போதும் சரி, அது எதை நாம் கற்றுக்கொண்டாலும் முழு ஆர்வத்தோடு முழு கவனத்தோடு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்திலே நாம் வீட்டில் தூங்கி கொண்டு இருக்கலாம், ஆனால் தூங்காமல் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை நாம் 100க்கு 100 நன்றாய் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த நேரம், இது பொன்னான ஒரு நேரம், இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எங்க விதைப்பாங்க? எங்க விதைப்பாங்க? நிலத்திலே விதைப்பார்கள். பாருங்க, விதை, விதைக்கிறவன், நிலம். சொல்லுங்க, விதை, விதைக்கிறவன், நிலம். பாருங்க, இதெல்லாம் நம்ம கேட்கும்போது அப்படியே நம்முடைய மூளையில் மெமரி கார்டு இருக்கு, அதை அப்படியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதை அப்படியே மறந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம மைண்டில் இருந்தாதான், இதை அப்படியே தியானம் பண்ணி கொண்டு இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும்.
இந்த வேதாகமம் என்பது சும்மா ஒரு நம்முடைய கேட்டுட்டு போகிறதற்காக அல்லவே அல்ல. இதை செயல்படுத்த நம்முடைய வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றதுக்கு ஒரு நாள் ட்ரைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கை தூக்குங்க, கை இறக்குங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றதுல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென். பாருங்க, விதை என்றால் வசனம். சொல்லுங்க, விதை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை ஆண்டவர் சொல்றாரு. இந்த ராஜ்யத்தின் ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ரகசியத்தை நிறைய பேர் இந்த ரகசியம் தெரியாததுனால தான் இந்த விதை, இது என்னது? வசனம் என்னது? விதை. விதைக்காமலே அறுக்க முடியுமா? வசனம் இல்லாமலே வாழ்க்கையில் ஆசீர்வாதமா வாழ முடியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாம விடுதலை பெற முடியுமா? முடியாது. ஏனென்றால் விதையானது வசனம். வசனம் என்றால் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையிலே விடுதலை இருக்கிறது. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் அவர் சொன்னபடி செய்வார். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இதற்கு வசனம், இன்னொன்று தேவ வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட். இது என்னது? தேவனுடைய வார்த்தை. மனிதனுடைய வார்த்தை மாறிக்கொண்டே இருக்கும். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 2.3 அப்படின்னு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாறலாம், காலத்துக்கு ஏற்றபடி மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மாறலாம். ஆனால் வசனம் ஒரு நாள் என்ன பண்ணாது? மாறாது. விதை, வசனம். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, விதை, வசனம். இப்பொழுதும் விதைக்கிறவன், விதைக்கிறவன்னா யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. விதைக்கிறவன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இதை வாசிக்கும் போதும் சரி, இதை இப்பொழுது நாம் பேசும் போதும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறார் என்றால் நான் பேசுகிறேன். எதை பேசுகிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த வசனங்களை பேசுகிறேன். நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விதைக்கிறவன் நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த வசனம். யாருக்கு? எனக்கும். நானும் மனுஷன் தானே. நான் என்ன வானத்திலிருந்து குதிச்சு வந்தவங்களா? பாஸ்டருங்கெல்லாம் வானத்திலிருந்து குதிச்சு வரலையே, அவங்களும் மனிதர்கள் தானே. எனக்கும் வசனங்கள் என்ன பண்ணுகிறது? விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பேசுகிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இந்த வசனங்களை வாசிக்கும் போதும் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நிலம், மூன்றாவது என்னது? நிலம் என்றால் மனிதனுடைய இருதயம். மனிதனுடைய, சொல்லுங்க சத்தமா, மனிதனுடைய the heart of man, மனிதனுடைய இருதயம். ஸோ இந்த நாளில் இந்த சத்தியம் எல்லாருக்கும் பொதுவானது. இந்த சத்தியம் என்னது? எல்லாருக்கும் பொதுவானது. நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்கல்ல? இந்த ஆலயத்தில் வந்து தூங்கணும்ன்ட்டு வரக்கூடாது. இந்த ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? வசனத்தை கேட்க வரணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். தூங்குறதுக்கு வரதா இருந்தால் பெட்டே போட்டிருப்போமே, ஏன் சேர் போட்டிருக்கோன்னா உட்காந்து வசனத்தை கேட்கணும். ஆமாம், தூங்குறவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, விதை, விதைக்கிறவன் நிலம். சொல்லுங்க, விதை, விதைக்கிறவன் நிலம். விதை வசனம், விதைக்கிறவன் பரிசுத்த ஆவியானவர். நிலம் மனிதனுடைய இருதயம், என்னுடைய இருதயம். சொல்லுங்க, நிலம் என்றால் என்னுடைய இருதயம். சொல்லுங்க எல்லாரும், நிலம் என்றால் என்னுடைய இருதயம். மை ஹார்ட், என்னுடைய இருதயம். ஆண்டவர் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ எனக்கு உங்க இருதயத்தை தெரியாது, நிச்சயமா தெரியாது. ஓரளவுக்கு ஒவ்வொருவரையும் நான் புரிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் ஒவ்வொருடைய இருதயத்தின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் என்னால் சரியாய் புரிந்து கொள்ள முடியாது. நானும் மனிதன் தான், நீங்களும் மனுஷன் தான். நீங்கள் என்ன முகத்தை பார்க்குறீங்க, நான் உங்கள் முகத்தை பார்க்குறேன். ஏன் இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள், பாரங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஒவ்வொருடைய இருதயத்தையும், ஒவ்வொருடைய நிலமும் எப்படிப்பட்ட நிலம் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் மனிதனுடைய இருதயத்தை குறித்து அவர் அழகாக பிரித்து வைத்து மனிதனுடைய இருதயம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி ஆவியானவர் வசனத்தின் மூலம் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில், இந்த வருடத்தின், இந்த மாதத்தின் இந்த கடைசி வாரத்தில் ஆண்டவரே, ஏன் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து என்னுடைய இருதயத்தை குறித்து நீர் இன்றைக்கு என்னோடு பேசி கொண்டிருக்கிறீரப்பா. நீர் விரும்புகிற ஒரு இருதயமாக. ஏன்னா இருதயம் தான் நிலம். நிலம் நல்லா இருந்தால் தான் அந்த விதையானது என்ன பண்ண முடியும், அது சரியான விதத்திலே அது வளர முடியும், கனி கொடுக்க முடியும். ஸோ விதை வசனம், வசனத்தில் எந்த குறையும் கிடையாது. வசனத்தில் அதே வல்லமை இருக்கிறது, அதே அற்புதங்கள் நடக்க முடியும். ஆனால் நம்முடைய நிலம் தான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருடைய மனிதனுடைய இருதயமும் வித்தியாசமான இருதயமாக இருக்கிறதுனால வசனம் எந்த அளவுக்கு விதைக்கப்பட்டாலும் அது எந்த அளவுக்கு கனி கொடுக்க முடியும் என்றால் அது நிலத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. விதையை பொறுத்தல்ல. ஏனென்றால் விதையானது, அது ஆண்டுடைய வசனம், அது ஒரு நாளும் குறைவுள்ளதாய் இருப்பதில்லை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். ஹல்லேலூயா. சிலருக்கு காது இருக்கும், ஆனா கேட்கிற காது இருக்காது. என்ன காது இருக்கும் தெரியுமா? அந்த காது அடைக்கப்பட்ட காதாக இருக்கும். காது இருக்கும், ஆனா இப்போ அவங்க மைண்ட்ல எப்படா இவர் முடிப்பாரு, நானே டயர்டா 6 நாள் வேலை செய்து டயர்டா இருக்கேன், இவர் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு சர்வீஸ் வச்சிருக்காங்க, ஒரு 8 மணிக்கு வச்சிருந்தாலாவது கொஞ்சம் தூங்கி எழுந்துச்சு வந்திருப்பேன். இதெல்லாம் நம்ம என்ன மைண்டில் எதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா காதில் என்ன போகாது, வசனம் உள்ளே போகாது. இந்த ஆலயத்தில் வரும்போது ஆண்டவரே, நீர் என்னோடு என்ன பேச சித்தமாக இருக்கிறீர், உங்களுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படிய எனக்கு நல்ல காதுகளை கொடுங்க. ஃபஸ்ட்டு காது ரொம்ப முக்கியம். ஏன்னா காதுக்குள்ளே தான் என்ன போகும், வசனம் போகும். காதுக்குள்ளே தான் சத்தம் போகும். காது சரியாக இருந்தால் தான் வசனமே என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். ஸோ இந்த நாளில் உங்கள் காதெல்லாம் கொஞ்சம் நல்லா இப்படி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. வசனத்தை கேட்கறதற்கு காது உள்ளவன் என்ன பண்ணவன், கேட்க கடவன். இதெல்லாம் நான் சொல்லுங்க, ஆண்டவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு. காது உள்ளவன் கேட்க கடவன். சிலர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட தாங்க சொல்கிறேன். அப்படியா, என்கிட்டயா சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க என்ன பண்ணல, காது கொடுத்து கேட்கல. ஆமாம், இன்னைக்கு கூட இப்போது இந்த மீட்டிங் முடிச்சுட்டு ஏன்பா 3 பாயிண்ட் சொன்னேனேப்பா, என்ன பாயிண்ட்டு? 3 பாயிண்ட்டு. ஆமாம் 3. என்ன பாயிண்ட்டு? ஆமாம் 3 பாயிண்ட்டு. என்னையா அந்த 3 பாயிண்ட்டு அப்படின்னு கேட்டால் சிலர் காது கொடுத்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட்டிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் காது இருக்கு, கேட்கிற காதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க வசனம் என்ன சொல்லுது, 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் அவர்களோடு உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் ரொம்ப சின்ன சின்ன கதையை சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த சண்டே ஸ்கூல்ல சொல்ற மாதிரி கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. இவ்வளோ பெரிய ஆட்கள் வந்திருக்கிறாங்க, நீங்க என்னன்னா ஹை தியாலஜி, பயங்கரமான சத்தியம் எங்களுக்கு சொல்லி கொடுக்காம கதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வாசிங்க 11வது வசனத்தை வாசிங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஆண்டவருடைய சீஷர்கள் எப்பொழுதுமே கூடியே இருந்தாங்க. அநேக ரகசியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் இந்த சீஷர்கள் அல்லாதவர்கள், திரள் கூட்டமாய் வந்தவர்கள் எப்பமாவது வந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த ரகசியம் தெரியாது. அதனால தான் அந்த ரகசியங்களை நான் எளிதான முறையிலே மக்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுக்கும் நான் சொன்னேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். வாசிங்க மத்தேயு 13:15வது வசனம். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும்
அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் ஆக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. ஹல்லேலூயா. ஆண்டுடைய வசனம் வருது வந்து கொண்டே இருக்கு. அது யாருக்கோ சொல்றாங்க, அதெல்லாம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, ஜெபிக்கிறதுக்கு உபவாச ஜெபத்துக்குன்னு ஒரு கூட்டம் வரும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு காதை கேட்காம கண்ணை மூடிட்டு போய்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி ஆவியானவர் எச்சரித்தார். ஹல்லேலூயா. இந்த உவமையை சொல்றதுக்கு முன்னாலேயே அவர் சொல்லிட்டாரு, இருதயத்தில் என்ன இருக்கான்? என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. கொழுப்பு இருக்குதான். என்ன இருக்கு? கொஞ்சம் கொழுப்பு ஓவரா இருக்குது. ஆண்டவர் சொல்றார், அதுவும் பிளட்டில் கொழுப்பு இருந்தால் பரவாயில்ல, இருதயத்தில் என்ன இருக்கான்? கொழுப்பு இருக்கான். ஆமாம் ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்து போடும். உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம், ஆண்டவரும் அப்படி தான் சொல்கிறார். கொழுப்பை ஓவராக இருக்கனால தான் வசனத்தை என்ன பண்ண மாட்டீங்க, ஒழுங்காக கேட்காம ஒழுங்காக பார்க்காம போய்கிட்டே இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு உவமைகளை சொல்லி புரிகிறபடி நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்கள். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். விதைக்கிறவன் பற்றி உவமையை கேளுங்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். Listen to the parable of the sower and the seed. விதைக்கிறவனும் அந்த உவமையை நீங்க என்ன பண்ணுங்க, கேளுங்க. நல்லா கேளுங்க. கேட்டுட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கொஞ்சம் சிந்தித்து பார்த்து ஏன் இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு சிந்தித்து பாருங்க. அடுத்தவங்களுடைய இருதயத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கு செய்தியே எனக்காக தான். சொல்லுங்க, இன்றைக்கு செய்தியே எனக்காக தான். இன்றைக்கு செய்தியே பேசுகிற எனக்காக தான். நான் உங்களுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த செய்தி யாருக்கு? எனக்காக. ஆண்டவர் என்னோடு பேசி கொண்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்காக அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நானும் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற நானும் வசனத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு 2 காதை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விதைக்கிறவனை பற்றிய உவமையை கேளுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள செய்தி எனக்கு தான். சொல்லுங்க, இன்றைக்குள்ள செய்தி எனக்கு தான். ஒவ்வொரு நாளும் இந்த ஆராதனைக்குள்ள வந்த உடனே இன்றைக்குள்ள செய்தி எனக்கு தான். என்னை பற்றியே பேசுறாரு அப்படி. ஆமா, உங்களை பற்றி தான் பேசுவார் ஆண்டவர். பின்ன யாரை பற்றி பேசுவார்? என்னை உணர்த்தும்படி தான் ஆண்டவர் பேசுவார். ஆண்டவர் என்னை மாற்ற விரும்புகிறார், என்னை சீர்படுத்த விரும்புகிறார், என்னை சுத்திகரிக்க விரும்புகிறார், என்னை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறார் என்றால் என்னோடு தான் பேசுவார். அதே போல உங்களோடு தான் ஆண்டவர் பேசுவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. உணர்வு. சொல்லுங்க எல்லாரும், உணர்வு. சத்தமா சொல்லுங்க, உணர்வு. உணர்வு. சத்தமா சொல்லணும், உணர்வு. ஆமா, பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை என்றால் உணர்வு இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, உண்மையா எனக்கு இந்த வார்த்தை உணர்வு என்கிற வார்த்தையை எப்போ தெரியுமா நான் உண்மையாகவே கற்றுக்கொண்டேன்? எங்கள் அப்பாவுடைய மரணத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன். அவங்க இறக்கும்போது பக்கத்தில் தான் நான் உட்காந்து நின்றுட்டு இருந்தேன். அப்போ டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஒன்று சொல்லி சொன்னாங்க, உங்கள் அப்பாவை கிள்ளி பாருங்கன்னாங்க. உங்கள் அப்பாவை கிள்ளி பாருங்க. கிள்ளுனா அவர் ஏதாவது உணர்ச்சி கொடுக்குறாரா? அப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் இறந்துட்டாருன்னு அர்த்தம். பாருங்க, உணர்வு இல்லை என்றால் ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் செத்தவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. உணர்வு இல்லை என்றால் ஆவிக்குரிய நிலைமையிலே நம்ம எப்படி இருக்கோம்? செத்தவங்களா இருக்கோம். ஆண்டவர் பேசுகிறார், வசனத்தோடு பேசுகிறார். நான் தொடர்ந்து இருந்த வண்ணமாகவே இருப்பேன், நான் செய்ததையே செய்வேன், இப்படிதான் நான் வாழுவேன் அப்படின்னா வசனம் உணர்வை கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு?
செத்ததா இருக்குது. ஆவிக்குரிய நிலைமையிலே we are dead spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்தவர்களாக இருக்கும்போது தான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும் எவ்வளவுதான் வசனத்தை விதைத்தாலும் அந்த விதையானது என்ன பண்ண முடியாது, உணர்வு இல்லாததுனால அந்த எரும மாடு மேல மழை பெய்தா என்ன ஆகும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது எதை பற்றி என்ன பண்ணாது, கவலைப்படாது. உணர்வே இல்லைன்னு சொல்ற ஒரு காரியம். இந்த நாள்ல பாருங்க ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க வசனத்தை வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, பாருங்க விதைனா என்னன்னு சொன்னேன், வசனம். விதைனா என்னன்னு சொன்னேன், வசனம். ராஜ்யத்தின் வசனம். பாருங்க ஆண்டவர், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. ஆண்டவர் என்பது, தேவன் என்பது ஏதோ ஒரு மதத்தை பின்பற்ற வரல. நம்ம ஏதோ கிறிஸ்தவங்களா மாறிட்டோம், நானும் ஒரு கடவுளை ஏத்துக்கிட்டேன் இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று கற்றும் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அதன்படி நடப்பதற்கு கிருபையும் கொடுக்கிறார். கிருபையை கொடுத்த ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. உணராது இருக்கும்போது வாசிங்க. பொல்லாங்கன் வந்து, பொல்லாங்கன்னா யாரு? பொல்லாங்கன்னா யாரு? அந்த பக்கத்து வீட்டுக்காரரா? உங்க புருஷனா? யாருங்க பொல்லாதவன்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிசாசு. யாரு? சாத்தான். பிசாசானவன் வந்து உணர்வு இல்லாதவர்களை பிசாசு ஈஸியா பிடிச்சிருவான். உணர்வு இல்லாதவங்களை பிசாசு ஈஸியா பிடிச்சிருவான். உணர்வு இல்லாதவங்க பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். வழி அருகே விதைக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நிலத்துல சில விதைகள் என்ன பண்ணும், அப்படி தூவும் போது அந்த பாத்தியிலேயே விழுந்துரும், இல்லைன்னா வழி அருகே என்ன பண்ணிரும், அந்த விதைகள் விழுந்து விடும். எல்லா விதைகளும் அதுல விழாது. ஒரு சில விதைகள் எங்க விழுதுன்னா இந்த வழி அருகே இங்கெல்லாம் விழுந்துரும். இங்கெல்லாம் விழுகிற விதைகள் என்ன ஆகும்னா, அது பறவைகள் வந்து பட்சித்து போடும், காலால் மிதிக்கப்படும், அதற்கு சரியான உரம் கிடைக்காது, சரியான தண்ணி கிடைக்காது. அதனால விதை நல்ல விதைதான், ஆனால் அந்த விதை பயனற்ற விதையாக மாறிவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உணர்வில்லாத இருதயம். சொல்லுங்க. இன்சென்சிட்டிவ் ஹார்ட். வசனம் விதைக்குது. அது யாருக்கோ சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, எனக்கு இது இருக்கு அது இருக்கு, நான் ஏன் வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதமா, எனக்கு பலன் இல்லையா, எனக்கு ஞானம் இல்லையா, அப்படி என்று சொல்லி யோசித்து கொண்டு அந்த காரியங்களை மனதில் வைத்து கொண்டு இருக்காதபடிக்கு ஆண்டவருடைய வசனம் எனக்குள்ள விதைக்கப்படுகிறது என்று நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வழி அருகே உள்ள நிலத்தை போல நாம் இருக்க கூடாது. ஹல்லேலூயா. வழி அருகே உள்ள நிலம் என்றால் என்ன? உணர்வு இல்லாத இருதயம். இன்சென்சிட்டிவ் ஹார்ட். இந்த வசனத்தை உண்மையா, இந்த வசனம் எனக்காக பேசப்படுகிறது, என்னுடைய இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கணும், கர்த்தர் என்னோட பேசும்போது நான் உடனே அதுக்கு கீழ்ப்படியணும், அந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சியோடு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற இருதயத்தை தான் தேவன் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வில்லாத ஒரு நிலைமை மாற வேண்டும். உணர்வில்லாத ஒரு நிலை மாற வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்து ஆண்டவர் மன்னிப்பை குறித்து பேசுகிறார் என்றால், இந்த ஆலயத்திலே ஆண்டவர் மன்னிப்பை விரும்புகிறார் என்ற அர்த்தம். குடும்பங்களிலே சமாதானம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்ற அர்த்தம். வசனம் விதைக்கப்படும் போது உடனே நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு எதெல்லாம் பிரியமில்லை என்று ஆண்டவர் பேசுகிறாரோ அந்த வசனங்களை எல்லாம் உணர்வுள்ள இருதயமாய் நாம் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் எளிதாக கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, வாசிங்க 20வது வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு. பாருங்க ரெண்டாவது ஹார்ட் ஹார்ட்.
ரெண்டாவது கற்பாறையான நிலம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலத்துல விதை போட்டா என்ன ஆகும்? என்னமா ஆகும்? இப்படி போட்டா வளராது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, சிலருடைய இருதயம் எப்படி இருக்கான்? கற்பாறையான நிலத்தை போல இருக்கான். 30 வருஷம் வசனம் கேட்டாலும் இந்த இதுல வளருமா? வளருமா? 40 வருஷம் வசனம் கேட்டாலும் வளருமா? வளராது. வசனத்துல குறை இல்லை, வார்த்தையில குறை இல்லை, ஆண்டுடைய வல்லமையில குறை இல்லை. ஆனா எங்கன்னா நிலத்துல தான் பிரச்சனை. இப்படியே நிலத்தை விட்டுட்டே இருந்தா எத்தனை வருஷமா தான் விட்டுட்டு இருக்கிறது? எப்படி நானும் ஆண்டவரை தேடுறேன்னு சொல்றோமே, வசனத்தை நாம் கேட்கிறோமே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா இப்படியே இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே அது எப்படி விதை கிரியை செய்ய முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க வசனம் சொல்லுது, கற்பாறையான இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறான். வசனம் வரும்போது ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமா கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு உணர்வு இருக்கு, ஆனா இருதயம் கடினமா இருக்கு. உணர்வு இருக்கனால வசனத்தை ஏற்றுக்கொள்றாங்க. முதல் ஆட்கள் உணர்வே இல்லாததுனால வசனம் உள்ளே போகலை. ரெண்டாவது ஆள் பார்த்தீங்கன்னா உணர்வுள்ள இருதயம் தான், ஆனால் எப்படி இருக்கு? ஹார்ட்டாக இருக்கு, கற்பாறையான நிலம். ஆண்டவரே எனக்கு கல்லான இதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை தாங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பா எனக்குள்ள இருக்கிற கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை எனக்குள்ள வைங்கப்பா. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு புதிய ஆவியை கொடுப்பேன், புதிய இருதயத்தை கொடுப்பேன். அந்த இருதயம் எப்படி? நான் கல்லான இருதயம் இல்லை, சதையான இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. I will remove the stony heart and I will put a soft heart. கடினமான கற்பாறையான இருதயத்தை எடுத்து போட்டுட்டு நான் உனக்கு சதையான இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஏசப்பா எனக்குள்ள சில கடினமான இருதயமா இருக்கப்பா, வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி முரட்டாட்டம் பண்ணுகிற அந்த கடினமான இருதயமா நான் இருக்கிறேன், என்னை நீர் மாற்றும் என்று சொல்லி கேட்டால் கர்த்தர் கல்லான இருதயத்தை எடுத்துட்டு சதையான இருதயத்தை பொருத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்களாம். ஆனா வாசிங்க பாருங்க, 21வது வசனத்தை வாசிப்போம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாததினால், எல்லாம் சொல்லுங்க, வேறு, சத்தமா சொல்லுங்க, வேறு, ரூட், வேரை கண்ணால் பார்க்க முடியாது. நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்க முடியாது. நான் நல்லா ஜெபிக்கிறேன் பிரதர், நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் பார்க்கிறார். வேரை ஆண்டவர் பார்க்கிறார். நல்லா நான் பைபிள்லாம் படிக்கிறேன், என்ன படிக்கிறீங்க? அது ஆண்டவர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். அதனால தான் இந்த மாதிரி பைபிள் குவிஸ்லாம் கலந்து கொள்ளுங்க, மத்தேயு படிங்க. நம்ம வேறு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆண்டுடைய வசனத்தை நம்ம அதிகமாக தியானிக்கணும். தனக்குள்ளே வேறு இல்லாததுனால இந்த மாதிரி கற்பாறையான இங்கே வேறு விட முடியுமா? வேறு போக முடியுமா? போகவே முடியாது. எப்படி வேறு போக முடியும்? வெறும் கல்லும் இதுவா இருக்கே. வேர் கொள்ளாததுனாலே வாசிங்க, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். கொஞ்சம் நல்லா இருக்கும்போது சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்புறம் வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். ஹல்லேலூயா. வேறு இல்லாததுனால வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் கொஞ்சம் காத்தடிச்ச உடனே, கொஞ்சம் யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இங்க வந்து பாட்டு பாடுவோம், என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் பாடுங்க, என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். உண்மையாவா? அது எப்படிங்க அவங்க அப்படி பேசலாம்? நான் சும்மா விட மாட்டேங்க, நான் போய் கேட்பேங்க. இப்போவுமே நான் போய் கேட்பேன்,
நீங்க வரீங்களா, கேட்க வரீங்களா இல்லையா? இல்லை நானே போய் கேட்கட்டுமா? என்னென்ன துன்பம் வந்தாலோ நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்த கைத்தட்டி பாடலாமா? நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை, நமக்கு தோல்வி இல்லை, தோல்வி தோல்வி இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம், சிலர்லாம் அதான் சில வார்த்தையெல்லாம் பாடவே மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம்ன்ட்டு சிலர் பாடவே மாட்டாங்க. ஆனால் நம்ம பாடணும், பாடுறபடி வாழணும். ஹல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும், யார் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் பாட்டு பாடிட்டு திங்கக்கிழமையே ஏய் அப்படின்னு போனோன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு? கற்பாறையான நிலமா இருக்கு. வசனத்தை கேட்டுட்டு, இவ்வளோ வசனத்தையும் கேட்டுட்டு நம்ம மன்னிக்க முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடன் இடரல் அடைகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு நம்ம இடுக்கமான வாசல் வழியாக தான் போகணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம இருப்போம் என்றால், நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு, உனக்குள்ள இருதயம் எப்படி இருக்கு? கடினமா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? கடினமான இருதயத்துக்கு ஆப்போசிட் என்ன? சாஃப்டான இருதயம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. A strong mind but a soft heart. ஹல்லேலூயா. உண்மையாக எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டது அதுதான். ஸ்ட்ராங்கான மனது, மென்மையான இருதயம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உண்மையாக ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அப்படியே அவங்க கஷ்டத்தை பார்த்தா அப்படியே அழுதுருவாங்க எங்கள் அப்பா. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டத்துக்காக அழவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ராங் மைண்ட் இருந்தது, சாஃப்ட் ஹார்ட் இருந்துச்சு. சிலர் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை பற்றி கவலையே பட மாட்டாங்க, தங்க பிரச்சனைக்காக அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்ட்ராங் மைண்ட் இருக்கிறவங்க தங்க பிரச்சனைக்காக அழமாட்டாங்க. சாஃப்ட் ஹார்ட் இருக்கவங்க அடுத்தவங்க பிரச்சனையை கேட்ட உடனே அவங்க கண்ணிலேருந்து என்ன வரும்? கண்ணீர் வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். மத்தேயு பாருங்க 21வது வசனத்தில், தனக்குள்ளே வேர் கொள்ளாததினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவார்கள். வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே, ஆமாங்க ஆண்டவரை தேடி என்னங்க வந்துருச்சு, ஆண்டவரை தேடி என்னங்க நன்மை கிடைச்சிருச்சு, நான் வரமாட்டேன், இனி நான் ஜெபிக்க மாட்டேன், இனி நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இனி உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டேன், என் வாழ்க்கையில் என்ன நன்மை கிடைச்சிது? இல்லை. உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டவரை தேட வேண்டும். பொறுமையா, உபத்திரவத்தில் பொறுமையா இருங்கள்னு ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கே, அந்த பொறுமையை நான் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்திற்கு உணர்வுள்ள இருதயமும் மென்மையான இருதயமும் நமக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கள். இடங்களில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன். மூன்றாவது என்ன நிலம்? முள்ளுகள் நிறைந்த நிலம். முள்ளுகள் நிறைந்த நிலம். நிலத்தில் பார்த்தா அந்த வேலி காத்தா முள்ளுன்னு சொல்லுவாங்க தெரியுமா?
வேலிக்காத்தா முள் எங்கே பார்த்தாலும் இருக்குதுன்னா அந்த நிலத்தில் பயிரிடவே முடியாது. வேலிக்காத்தா முள் குத்தும், காலில் குத்துச்சுன்னா அவ்வளோதான். 3-4 நாளைக்கு வலி தாங்க முடியாது, செருப்புக்குள்ளெல்லாம் போய் குத்திரும் முள். இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் பாருங்க எவ்வளோ பரிசுத்த ஆவி. இவர் ஆண்டவர் பாருங்க, இவர் ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தார். ஆண்டவராக இயேசு ஒரு கார்பெண்டர் குடும்பத்தில் பிறந்தார். கார்பெண்டர்னா தமிழில் என்னது? ஆச்சாரி. ஆச்சாரி வேலை பார்க்குற குடும்பத்தில் பிறந்தவர் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளே இருந்ததுனால தான் இவ்வளவு வார்த்தைகள் என்ன பண்ண முடிஞ்சது, ஞானமுள்ள வார்த்தைகளை பேச முடிந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இது இயற்கையாக வருவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன், வாசிங்க, வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து, வசனத்தை கேட்கிறவனாய் இருந்து, உலக கவலையும், பாருங்க உலக கவலை எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உலக கவலை. கவலை இன்னைக்கு அநேகர் பாருங்க இந்த முள்ளுகள் நிறைந்த நிலமா தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கவலை சொல்லுங்க சத்தமா, கவலை. அது ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5 முறை சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, கவலைப்படாதிருங்கள். உலக கவலை பாருங்க, சிலர் கவலைப்பட்ட ஆண்டவரை தேடுவாங்க. அந்த கவலை அந்த காரியம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் விட்டுருவாங்க. அதோட வேலை கிடைக்கணும் பிரதர், வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்க. வேலை கிடைச்ச உடனே எங்க பிரதர் எங்க ஆளை காணும், ஐயோ ரொம்ப பிஸிங்க, வேலைங்க வேலைங்க, ஐயோ ஓடுறேன். அப்புறம் திடீர்னு அந்த வேலையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா ஜெபம் பண்ணுங்கய்யா, வேலையில் ஒரே பிரச்சனை. கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் ஆளே காணாது. அப்புறம் குழந்தை பிறக்கணும் பிரதர், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. பாருங்க, கவலை வந்தால் மாத்திரம் ஆண்டவர் தேடக்கூடாது, எப்போவுமே ஆண்டவர் என்ன பண்ணணும், தேடணும். உலக கவலை சிலருக்கு எப்போவுமே உலக கவலை. என் பிள்ளை படித்து என்ன ஆகுமோ, நீ படித்து என்ன ஆயிருக்கல, அதனால் நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம படித்து என்ன ஆயிருக்கோம்ல, நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் விட்டுருவாரா, விடுவாரா? ஒரு நாளில் விட மாட்டார். உலக கவலை பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமா, ஏசப்பா 1974 இன்னைக்கு 77 இன்னைக்கு வரைக்கும் என்னை பாதுகாத்தீரே, அது வரைக்கும் சோத்திரம். நான் அடுத்த நாளைக்கு குறித்தெல்லாம் கவலைப்படல. இத்தனை வருஷம் என்னை பாதுகாத்தீங்களே அதுக்காக சோத்திரம், இத்தனை வருஷம் என்னை நடத்துனீங்களே அதுக்காக சோத்திரம். அடுத்த நாள் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன, இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்யணும். 2வது ஆராதனை முடிச்சுட்டு பழந்தண்டலத்துக்கு போகணும். பழந்தண்டலம் போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும். இன்னொரு இடத்துக்கு இன்னைக்கு 5 இடம் போக வேண்டியது இருக்கு. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். நாளைக்கு உள்ள காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், நாளன் உள்ள காரியத்தை பார்த்து கொள்வார். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு செய்ததற்காக நான் நன்றி உள்ளவனாய் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உலக கவலை. கவலை என்றால் எதிர்காலத்தை குறித்த கவலை. என் பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுமோ, என்ன ஆயிடுமோ, என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டார், மரண பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஜூலை மாதத்தில் நடத்தின ஆண்டவர் ஆகஸ்ட் மாதத்தில் நான் உன்னை கைவிட்டுருவேனா? ஆகஸ்ட் மாதம் மாத்திரமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்த நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் சொல்லுமா? ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கும். ஆமென். நம்புறீங்களா? ஆமாம். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளாய் வாழுகிறவர்களுக்கு. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி ஆயிருக்கும். கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சங்கீதம் 34:10. கர்த்தரை தேடுகிறவர்களாய் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்தா கர்த்தர் நம்மை ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. உலக கவலையும், அடுத்தது ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பாருங்க, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின், சத்தமா சொல்லுங்களேன், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பாருங்க, பணம் வர 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 நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பணம் வர 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 நம்ம எப்படி இருக்கணும்?
கவனமா இருக்கணும். ஏன் தெரியுமா? பணம் வர வர நம்முடைய நம்பிக்கை பணத்தின் மேல போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே தான் நம்ம நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. நமக்கு பலன் கொடுப்பவர் ஆண்டவர், ஞானத்தை கொடுப்பவர் ஆண்டவர், பணத்தை சம்பாதிக்க கிருபை கொடுப்பவர் ஆண்டவர் என்பதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா படித்த பிள்ளைங்க நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? நம்ம சபையில் ஒரு ஊழியக்கார் வந்தார், ஜான் சாமியல் என்ற ஒரு ஊழியக்கார். அவங்க மகளை ரஷ்யாவில் டாக்டர் படிக்க அனுப்பினார். ஆனால் டாக்டர் படிச்சிருக்கும் போது கண் பார்வை போயிடுச்சு. அந்த பிள்ளையோட நிலைமை யோசித்து பாருங்க. ஆண்டவர் தான் நமக்கு கிருபையாக என்ன பண்ணாரு? பணத்தை சம்பாதிப்பதற்கு ஞானத்தை கொடுக்கிறார். என்னுடைய மனைவியுடைய குடும்பத்தில் ஒரு சகோதரன் 34 வயசு, நல்ல வேலை, நிசானில் உரகடத்தில் நல்ல இன்ஜினியர். அவருக்கு இப்போ கேன்சர், வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை. இப்படியாக நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தான் அற்புதமாக ஒரு தெய்வீக சுகத்தை கொடுப்பாராக. பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்ன பண்ணுமா? வசனத்தை நெருக்கி போடும். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டுட்டு நான் பணம் சம்பாதிக்க போறேன்னு போறவங்க ஆண்டவர் தான் பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. உண்மையாக சொல்றேன், கர்த்தருடைய ஓய்வு நாளை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஓய்வு நாளை நாம் கனப்படுத்த வேண்டும். பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணம் வரும்போது ஆண்டவரை சார்ந்து வாழணும். நம்ம பாயில் படுத்திருந்தாலும் சரி, சோஃபாவில் படுத்திருந்தாலும் சரி, நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தாலும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலே நாம் பாதிக்கப்படக்கூடவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை. எவ்வளவுதான் லட்சங்கள் பேங்க்ல இருந்தாலும் நம்ம போகும்போது ஒன்றுத்தையும் நம்ம எடுத்துக்கொண்டு போக போவதில்லை. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனாலே அவனுக்கு பலனற்று போவான். கனி கொடுக்க முடியல. வாலிப பிள்ளைங்கெல்லாம் ஏன் ஜெபத்துக்கு வரலன்னா, எனக்கு வேலைன்னு சொல்றவங்கள பார்த்து நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீ முள்ளுள்ள இடமா மாட்டிக்காம இருந்தா போதும். கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கணும். கர்த்தர் கொடுக்கிற வேலையின் மத்தியிலே 30 ஆண்டுகள் எங்க அப்பா வேலை செய்துட்டு தான் ஊழியம் செய்தாங்க. யோசித்து பாருங்க. 13 ஆண்டுகள் நைட் ஷிஃப்ட் பார்த்தவங்க. மடிப்பாக்கத்திலிருந்து பம்மல், கிண்டி, பள்ளிக்கரணை, தாம்பரம் எல்லா இடத்துக்கும் போய் ஊழியம் செய்திருக்காங்க. 28 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க தான். எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. எங்கள் அம்மாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க. 3 வண்டி பிடிச்சி போனவங்க வேலைக்கு. மவுண்ட்லேருந்து பார்க் ஸ்டேஷன் போய், பார்க் ஸ்டேஷன்லேருந்து வெப்பேரிக்கு போகணும். உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு சவாலான வாழ்க்கை. அதன் மத்தியில் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் போய் ஊழியம் செய்தாங்க. எப்படி தெரியுமா? அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நம்ம பக்கத்தில் இருந்துட்டு 1/4 மணி நேரம் லேட்டாக வரோம், பக்கத்து தெருவில் இருந்துட்டு 1/2 மணி நேரம் லேட்டாக வரோம். அப்போல்லாம் சபைகள் பக்கத்தில் கிடையாது, தூரம் போகணும். அந்த தூரத்துக்கு போனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே கிளம்பி அந்த ஆலயத்தின் மேலே உண்டு வாஞ்சை, ஆண்டவர் மேலே உண்டான நம்பிக்கை, ஆண்டவர் தான் எங்களை ஆசீர்வதிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை, அதுதான் மரண பரியந்தம் அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்தினது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் எல்லாம் எதை காட்டுது தெரியுமா? சுயபலத்தை காட்டுகிறது, தங்களுடைய முயற்சியை காட்டுகிறது. 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேர் எல்லாம் சுயபலத்தில் போஷிக்க முடியுமா? முடியாது. கர்த்தர் தான் அற்புதங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்பும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும். பாருங்க, வசனத்தை என்னது? காது கொடுத்து கேட்டு வசனத்துக்கு உணர்கிறவன். ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லி உணர்வடைந்து அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போதுதான், பாருங்க வாசிங்க,
100ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முடிக்க போறேன், அதனால நல்ல உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல 3 நிலம் பார்த்தோம். என்ன நிலம்? 1 வழி அருகே உண்டான நிலம், 2வது கற்பாறையான நிலம், 3வது முள்ளுகள் நிறைந்த நிலம். இது 3 விதமான நிலங்கள். நல்ல நிலத்திலும் 3 விதம் இருக்கு பாருங்க. ஒரு நிலம் எவ்வளோ கொடுக்குது? 100 கொடுக்குது. இன்னொரு நிலம் 60 கொடுக்குது. இன்னொரு நிலம் 30 கொடுக்குது. நல்ல நிலத்திலேயே ஹைபிரிடு எல்லாம் இருக்குது, வெரைட்டி இருக்குது. நல்ல நிலத்தில் ஒரு நிலம் 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. ஸோ இந்த நாளில் பாருங்க, ஆண்டவர் நம்மிடத்தில் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டால் பாருங்க எப்படி இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே ஊட்டிக்கு கொடைக்கானலுக்கு போன மாதிரி இருக்குல்ல. மூணார், ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் போனால், இல்லைன்னா அப்படியே ஒரு கிராமத்துக்கு போனால் எப்படி விவசாயம் பண்ணால் நிலம், நல்ல நிலம் 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. கனி கொடுக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு கனி உள்ள வாழ்க்கை, பலன் கொடுக்கிற வாழ்க்கை. அது ஆரம்பம் வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது தான் ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அதான் நம்மளை பார்த்து சொல்றாரு. அந்த வசனத்தை வாசிங்கம்மா, வாசிங்க. 23வது வசனம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுகிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நான் 100 மடங்கு அறுவடை கொடுக்கிற நல்ல நிலமாக என்னை மாற்றுங்கப்பா. ஹை குவாலிட்டி, குட் சாயில், நல்ல நிலத்திலேயே ஹை குவாலிட்டி, 100 மடங்கு பலன் கொடுக்கிறவனாக கர்த்தர் என்னை மாற்றுங்க. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல வாய்களை திறந்து, ஏசப்பா எனக்குள்ள ஆண்டவரே வழி அருகே உள்ள நிலமாய் நான் இருக்கக்கூடாது, உணர்வில்லாத இருதயமாய் இருக்கக்கூடாது, கடினமான இருதயம் உள்ள நிலமாய் இருக்கக்கூடாது, முள்ளுகள் நிறைந்த இடமாக, கவலை நிறைந்த ஆண்டவரே இருதயமாய் நான் இருக்கக்கூடாதப்பா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. எல்லா கண்களை மூடி நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஓ தேவ பிரசன்ன என்ன ஆனந்த, ஆகாயம் கொண்டு செல்லுமே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. கடைசியாக உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்ன
என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம், ஆகாயம் கொண்டு செல்லுவே, ஆகாயம் கொண்டு செல்லுமே. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்பது நல்லது. ஆனால் ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபித்தால் அதுதான் அதைவிட மேலானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நல்ல அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதனை ஆராய்ந்து அறிகிற தேவன் அப்பா, எங்களை காண்கிற தேவன், எங்கள் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் காண்கிற தேவன், எங்கள் இருதயத்தையும் பார்க்கிற தேவன். மனிதனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் என்பதை நீர் அப்பா ஆராய்ந்து அறிந்து இன்றைக்கு எங்களோடு பேசி இருக்கிறீர் அப்பா. நாங்கள் ஆலயத்திற்கு வருவது நல்லது, வசனத்தை கேட்பது அதைவிட நல்லது. ஆனால் நாங்கள் நல்ல நிலமாய் இருந்து 30, 60, 100 பலன் கொடுக்கிற இருதயமாய் எங்களை மாற்றுங்கப்பா. கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம், இப்படிப்பட்ட கனிகளை நாங்கள் கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை நல்ல நிலமாய் மாற்றும்படியாக செபிக்கிறோம் அப்பா. குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குடும்பங்கள் நல்ல நிலங்களாக மாறுவதாகப்பா. பல ஆண்டுகளாக தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் நல்ல நிலமாய் மாறும்போது அது உடனே நடக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரத்தில், இந்த மாதத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். 29, 30, 31 3 நாட்கள் இருக்குதப்பா. இந்த 3 நாட்களும் ஆண்டவரை நாங்கள் அதிகமாய் ஜெபத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கு நன்றிகள் பலிகளை செலுத்தி புதிய ஆண்டுக்கு, புதிய மாதத்துக்குள்ள, ஆகஸ்ட் மாதத்துக்குள்ள புது கிருபைகளோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்றைக்கு கேட்டது ஆண்டவர் உம்முடைய வசனங்களை கேட்டிருக்கிறோம். விதைக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் வசனங்களை விதைத்திருக்கிறீரப்பா. உணர்வுள்ள இருதயத்தோடு வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மலை பிரசங்கத்தில் எத்தனை ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த 7 பாடங்களில் எத்தனை ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகளுக்கு நாங்கள் உணர்வுள்ள இருதயத்தோடு இருந்து அந்த வசனங்களுக்கு எங்களை கீழ்ப்படிய, எங்களுக்கு ஒப்பு கொடுக்க கிருபை தாரும். எனக்கு கிருபை தாரும். பேசுகிற எனக்கு கிருபை தாங்கப்பா. என் குடும்பத்துக்கு கிருபை தாங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு கிருபை தாங்க. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருபை தாங்க. ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை தாங்கப்பா. நல்ல நிலமாய் மாற்றுங்கப்பா. ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இது ஒரு ஜெப குறிப்பு. நம்முடைய இருதயம் நல்ல நிலமாய் மாற வேண்டும் என்பது கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. விரும்பினால், இல்லை நான் இருக்கிற மாதிரியே தான் இருப்பேன் அப்படின்னா அது தட் இஸ் யுவர் ப்ராப்ளம். ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் என்ன ஒரு நல்ல நிலமாக மாற்றுங்க. என்னுடைய கணவனுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்க. என் மனைவியுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்க. என்னுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றுங்க. என் பிள்ளைகளுடைய இருதயத்தை நல்ல நிலமாய் மாற்றி 30, 60, 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா. வசனத்தை நாங்கள் ஒரு நாளும் குறை சொல்ல முடியாதப்பா. விதைக்கிறவனை நாங்கள் குறை சொல்ல முடியாது. எங்கள் நிலத்தை குறித்து நாங்கள் எச்சரிப்பாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல எல்லாரும் தலை மேலே கை வைங்க. எல்லாம் இன்னைக்கு ஒரு தெய்வீக சுகத்துக்காக நாம் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் தலை மேலே கை வைங்க. உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை எங்கள் மேலே இறங்குவதாக. இன்றைக்கு அநேகர் பாருங்க, இந்த சுகர்னால, டயபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டு அநேகர் நம்முடைய சபையில் உண்டு. அதனால நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அப்பா, ஒரு தெய்வீக சுகம் அந்த இரத்தத்தில்
ரத்தத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா விதமான ஆண்டவரே சுகர் ஆண்டவரே அந்த கண்டென்ட் எல்லாம் நார்மலாய் மாறுவதாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஆண்டவரே கொலஸ்ட்ரால் ஆண்டவரே இன்னுமாக தைராய்டு இன்னுமாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ ஆண்டவரே முட்டு வலி இடுப்பு வலி கால் வலி தலைவலி இன்னுமா என்னென்ன காரியங்கள் ஆண்டவரே பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் வெளியேறுவதாக. தங்கள் சரீரங்களை குறித்து கவனமாய் பராமரிக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பீராகப்பா. இருதயம் கிட்னி ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். தெய்வீக சுகம் உண்டாவதாகப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்துக் கொள்ளும். யோசுவா 24:15 படி நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வாக்குத்தத்தம் ஒவ்வொரு வீடுகளிலும் நிறைவேறுவதாகப்பா. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். இதெல்லாம் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. எல்லாரும் சத்தமா சொல்லாமே? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டுடைய 2ஆம் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.